கர்த்தரை தேடி வந்திருக்கிற அருமையான திருச்சபையின் பிள்ளைகள், உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவரின் கிருபையும் சமாதானமும் உங்களில் பெருகுவதாக. இந்த ஞாயிற்றுக்கிழமையை நாம் ஒரு குடும்ப ஞாயிறாக, இந்த நாளிலே குடும்பங்களுக்காக நாம் ஜெபிக்கவும் ஏற்ற ஆலோசனை பெறவும் நாம் கூடி வந்திருக்கிறோம். அருமையானவர்களே, ஒவ்வொரு திருச்சபையும் குடும்பங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறது. இளம் தம்பதிகள் முகாம் என்று இளம் தம்பதிகளுக்கென்றே கூட்டங்கள் நடைபெறுகிறது. இன்னும் குடும்பங்களுக்கு கூட்டங்கள் நடைபெறுகிறது. இந்த நாளிலே நமக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நமக்கு கொடுக்கும்படியாக மதுரையிலிருந்து ரெவரண்ட் டாக்டர் பொன்ராஜ் ஐயா அவர்களும் அவருடைய மனைவி ரெவரண்ட் டாக்டர் ஜெயந்தி பொன்ராஜ் அம்மா அவர்களும் நம்மத்திலே வருகை தந்திருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களை தேசத்தின் பல பகுதிகளிலே பயன்படுத்தி வருகிறார். இவர்கள் 44 வருடம் வட இந்தியாவிலே நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு மிஷினரியாக பணி செய்திருக்கிறாங்க. ஜார்க்கண்ட், ஜான்சி, உத்தரப்பிரதேசம் போன்ற பல்வேறு இடங்களில் 44 வருடங்கள் மிஷினரியாக பணி செய்து ஓய்வு பெற்று இப்பொழுது பல இடங்களில் சென்று ஆண்டவருடைய வார்த்தையை குறிப்பாக குடும்பங்களுக்கு, இளம் தம்பதிகளுக்கு நல்ல கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. அம்மா அவர்கள் கவுன்சிலிங்கிலே டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கிறாங்க. இந்த நாளிலே நம்முடைய அழைப்பை ஏற்று அருமையான ஐயா அவர்களும் அம்மா அவர்களும் வந்திருக்கிறாங்க. அவர்களை நம்முடைய சபையின் சார்பாக அன்போடு கூட வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் அவர்களை தேசத்தின் பல பகுதிகளில் மிஷினரிகளாக பயன்படுத்தி இருக்கிறார். அழகிய பாதங்கள் கொண்டவங்க. நம்முடைய திருச்சபையிலே வந்து அவர்கள் கால் மிதித்திருப்பது கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம். இந்த ஆராதனையிலும் அம்மா செய்தி கொடுக்குறாங்க. தொடர்ந்து நடைபெறும் உபவாச கூட்டத்திலும் 2 பேருமே செய்தி கொடுத்து ஜெபிக்க இருக்கிறாங்க. 2 பேருமே கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து ஜெபிக்க இருக்கிறாங்க. ஜெபத்தோடு பங்கு பெறுவோம், எல்லாரும் பங்கு பெறுவோம், நல்ல ஆவலோடு கேட்போம். ஆண்டவருடைய வேதம் ஆலோசனையை நாம் ஏற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்முடைய திருச்சபையின் எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டும். எல்லா குடும்பங்களும் ஆண்டவருக்குள்ளாக கட்டப்பட்டு சந்தோஷமாக இருக்க வேண்டும். கர்த்தர் தாமே இந்த நாள் கூடுகையை கர்த்தர் ஆசீர்வதித்து தருவாராக. சபையார் அமரவும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த குடும்ப ஞாயிறிலே உங்களோடு சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பதிலும் அவருடைய வார்த்தையை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளவும் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த வாய்ப்புக்காக நாங்கள் அவருக்கு அதிக நன்றியாக இருக்கிறோம். மாத்திரமல்ல, நம்முடைய சேகரத்தின் போதகர் ஐயா குருவானவர் ஐயாவுக்காகவும் ஐயரம்மாவுக்காகவும் நம்முடைய சபையின் செயலாளர் பொருளாளருக்காகவும் நான் அதிக நன்றியாக இருக்கிறேன். உங்கள் மத்தியில் இன்றைக்கி கர்த்தருடைய வார்த்தையும் மாத்திரமல்ல, இதற்கு பிறகு உள்ள செஷனிலே கிறிஸ்தவ குடும்பத்திற்குரிய சில நல் ஆலோசனைகளையும் கொடுக்கும்படியாக ஆண்டவர் எங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். ஆகையால் தயவு செய்து இந்த சர்வீஸ்க்கு பிறகு யாரும் திரும்பி போக வேண்டாம். நாம் இருந்து இன்றைக்கி கர்த்தருடைய வார்த்தையை நன்றாய் கேட்டு நம்முடைய குடும்பத்தின் நல்ல ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு நாம் திரும்பி செல்ல உங்களை அன்போடு கூட கேட்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் எல்லாம் எழுந்து நின்று ஆராதித்தீர்கள், நான் மாத்திரம் உட்கார்ந்துருந்தேன். உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருந்திருக்கும், ஐயரும் ஏன் இப்படி உட்கார்ந்துருக்காங்கன்னு நினச்சிருக்கலாம். என்னுடைய வலது முட்டு உடைந்த நிலையில் நான் உங்கள் மத்தியில் வந்திருப்பதினால் என்னால் முழுமையாக எழுந்து நிற்க முடியவில்லை. ஐம் சாரி ஃபார் தேட். ஆனாலும் இங்கே நிற்கும் போது ஆண்டவர் பலப்படுத்துவார் என்று நான் நிச்சயமாய் நம்புகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்று குடும்ப கொடுக்கையாக இருப்பதினால் சில காரியங்களை, குடும்பத்திற்கு ஏற்ற சில காரியங்களை வேத வசனம் நமக்கு கற்பிக்க இருக்கிறது. ஜெபசந்தையோடு கூட இருப்பமாக ஆண்டவர் இன்று நம் மத்தியிலே சில காரியங்களை பேசுவார். ஏனென்றால் குடும்பம் என்பது ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமான ஒரு காரியம். அவர் குடும்பத்தை இணைக்கிறவர், குடும்பத்தை நேசிக்கிறவர், குடும்பத்தை அவர் முதன்மைப்படுத்துகிற கர்த்தர். ஆகையினாலே இந்த குடும்ப கொடுகையிலே, இந்த உபவாசத்தோடு கூட உள்ள இந்த குடும்ப கொடுகையிலே கர்த்தர் நம்மோடு கூட நிச்சயமாய் பேசுவார் என்பதிலே சந்தேகமே இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பவுல் அப்போஸ்தலர்
சில காரியங்களை குடும்பத்திற்கு மாத்திரமல்ல எல்லாருக்கும் எழுதிய ஒரு நாம் குடும்பத்திற்கு ஏதுவான சில காரியங்கள் இதில் அறிந்தபடியால் உங்களோடு கூட சில காரியங்களை நான் பேச விரும்புகிறேன். அதற்காக ஜெபத்தோடு ஆயத்தம் பண்ணிய 4 காரியங்களை உங்கள் மத்தியிலே சொல்லலாம் என்று நினைக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் இப்போது வாசிக்க கேட்ட வேத பாகத்திலிருந்து அதை நாம் சிந்திக்க இருக்கிறோம். அதற்கு ஆதாரமாக என்னோடு கூட திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். எபேசியருக்கு எழுதிய நிருபம் 4வது அதிகாரம். பவுல் அப்போஸ்தலர் எபேசியருக்கு எழுதிய நிருபம் 4வது அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்வோமாக. உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி. பிள்ளைகள்லாம் வந்து திருவசனம் சொன்னீங்க. உண்மையாகவே நம்முடைய திருமண்டலத்தின் இந்த ஒரு காரியம் என்னை அதிக சந்தோஷப்படுத்துவது மாத்திரமல்ல, என்னை பெருமை அடை செய்கிறது. பெருமை நினச்சிடாதீங்க, சந்தோஷப்பட செய்கிறது. என்ன தெரியுமா? அழகாய் வந்து திருவசனம் சொல்கிற இந்த காரியம் நம் திருமண்டலத்துக்கு கர்த்தர் கொடுத்த கிருபை. ஹல்லேலூயா. அழகாக வந்து சொன்னீங்க. சில குட்டி பிள்ளைங்களால் சொல்ல முடியல, ஆனால் அவங்க அம்மாமார் வந்து அதை தூக்கி கொண்டு வந்து நிறுத்தி வச்சுருந்தீங்க. நான் என்ன கண்ணோட்டத்தோடு இதை பார்த்தேன் தெரியுமா? ஒரு நாளிலே அந்த குழந்தை யாருக்கு தெரியும் என்னை மாதிரி இங்கே கூட வந்து நிற்கலாம். இன்றைக்கி அதுக்கு ஒரு சொல்ல முடியல குழந்தை, ஆனால் அம்மா சொல்லுவாங்க என்ன தைரியத்தோடு இங்கே கொண்டு வந்து நிறுத்தினாங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். வேத அறிவில் சிறந்த திருமண்டலம் நம்ம திருமண்டலம். தெரியுமா? உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதோ எங்களுக்கு தெரியும். ஆமாம், நான் வேதாகம கலாசாலையில் இருந்தபோது ஒவ்வொரு கேள்விகளுக்கும் குறைந்தது 25 வசனங்களை ஆங்கிலத்திலும் கிரேக்க மொழியிலும் குறிப்பிடுவது உண்டு. என்னுடைய பேராசிரியர்கள் என்கிட்ட கேட்டாங்க, ஜெயந்தி யூ ஆர் அ கன்கார்டன்ஸ் என்று சொன்னார்கள். நீ ஒரு வேத அகராதி. நான் ஒரு அகராதியும் கிடையாது. எங்களுடைய சபையிலே, நான் களக்காடு என்ற பகுதியை சார்ந்தவள், ஒரு தேவ ஊழியன் அங்கே உழைத்தார் உபதேசியாராக. நல்லா கேட்டுக்கோங்க, மிஸ்டர் ஹென்றி ஜேக்கப். அவர் அநேகரை உருவாக்கியதிலே நானும் ஒருத்தி. அநேகர் இன்றைக்கு ஊழியக்காரர்களாக இருந்து ஓய்வு பெற்று வந்திருக்கிறார்கள், IMSயிலும் FMPBயிலும். எதற்கு உங்களுக்கு இதை சொல்கிறேன் என்றால், சிறு வயதிலே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேத வசனம் இன்று வரை அது மனனம் செய்யப்பட்ட ஒரு வார்த்தையே. அது மறக்கவே முடியாத ஒன்று. ஆகையினால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த குடும்ப கூடுகையிலே உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவருடைய பேரிலே உங்கள் பிள்ளைகளை இப்படியே வசனத்திற்கு ஏதுவாக வளருங்கள். அதற்கு உங்களுடைய சபை ஒத்துழைக்கிறது. அந்த உபதேச அங்கே நின்று சாக்கி கொடுத்தாரு. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எங்களுக்கெல்லாம் அந்த காலத்தில் அப்படி யாரும் சாக்கோஸ் கொடுக்கவே இல்லை. ஆனால் வசனங்கள் எங்களை ஆழப்படுத்தியது. அதற்கு ஏற்ற ஊழியர்கள் எங்களை உற்சாகப்படுத்தினார்கள் என்று நான் கர்த்தருக்குள் சொல்கிறேன். காட் பிளஸ் யூ. இன்னும் அநேக காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாய் நன்மை செய்வார் என்று நான் நம்புகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இப்போ ஒரு கேள்வி. இப்போ அதுக்கு தான் இந்த விஷயம். என்ன தெரியுமா? வேதம் பார்க்கக்கூடாது, பார்க்காம சொல்லணும். பரிசுத்த பவுல் எபேசியர் என்ற நிருபத்தை, கடிதத்தை யாருக்கு எழுதினார்? சீக்கிரம் சொல்லுங்கள். பார்க்காம சொல்லுங்க. சிலர் திருப்புறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்த பவுல் எபேசியர் என்ற நிருபத்தை யாருக்கு எழுதினார்? எபேசி சபைக்கு தான் எழுதுவார், பிறகு கலாத்தியருக்கு எழுதுவார். சொல்லுங்க யாருக்கு? வெரி குட். யாருமா சொன்னீங்க? அக்கா சொன்னீங்க. ஆமாம், வெரி குட். காட் பிளஸ் யூ அக்கா. இதுதான் நம்ம திருமண்டலத்தின் அழகுங்க. ஷாப்பாக சொல்கிறாங்க பார்த்தீங்களா? நீங்கள் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பார்த்தா, இந்த எபேசியர் என்று எழுதப்பட்ட இந்த நிருபம், இந்த கடிதம் எபேசுவில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு எழுதப்பட்டதா. ஆகையினாலே கர்த்தருக்குள் நான் ஆசிக்கிறேன், இந்த சபை கர்த்தரால் அழைக்கப்பட்ட சபை மாத்திரமல்ல, அபிஷேகம் பண்ணப்பட்ட சபை மாத்திரமல்ல, பரிசுத்த சபையாக இருக்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இப்படிப்பட்ட இந்த சபைக்கு இன்றைக்கு 4 காரியங்களை எபேசு சபைக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட அந்த காரியத்தை இன்று நமக்கு கர்த்தர் கற்றுக் கொடுக்க இருக்கிறார். வேகமாக நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். அருமையானவர்களே, பரிசுத்தவான்களாகிய நமக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கும் 4 காரியங்கள் குடும்பத்திற்கு இசைவாக இருப்பதினால் இதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகிறேன். இன்று நம்முடைய தலைப்பு என்ன தெரியுமா? ஒன் அனதர் இன் ஃபேமிலி, அதாவது குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் என்ற தலைப்பிலே உங்களோடு பேச இருக்கிறேன். குடும்பத்தில் ஒருவருக்கொருவர். அருமையானவர்களே, குடும்பம் என்பது ஒரு பெரிய தோட்டத்தை போன்றது தான். அந்த தோட்டத்திலே பெரிய மரங்களும் இருக்கும், சின்ன மரங்களும் இருக்கும், கொடிகளும் இருக்கும், செடிகளும் இருக்கும். சின்ன பழம் கொடுக்கக்கூடியதும் இருக்கும், பெரிய பெரிய பலாப்பழம் மாதிரி கொடுக்கக்கூடியதும் இருக்கும். ஆனால் எல்லாவற்றையும் ஒட்டு மொத்தமாக நாம் சொல்வது குடும்பம் என்று சொல்கிறோம். தோட்டத்துக்கு போகிறேன்னு சொல்லும்போது ஒரு குறிப்பிட்ட செடியவோ மரத்தையோ நாம் சொல்வதில்லை. அந்த குடும்பத்தை என்று சொல்லும்போது எல்லாம் சேர்ந்தது தான் குடும்பம். அதுபோல் கர்த்தர் இன்றைக்கி நம்முடைய திருச்சபையிலும் அநேக குடும்பங்களை வைத்திருக்கிறார். அந்த குடும்பங்களிலே 3 தலைமுறையினர் ஒன்றாக இருக்கிறார்கள். நல்லா கேட்டுக்கோங்க. சிலரை நான் அங்கேருந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். வெள்ளை முடி ஆட்கள் சிலர் உட்காந்துருங்க, அந்த ஐயா அந்த அம்மா நிறைய பேர் உட்காந்துருக்கீங்க. அதாவது தலை மூத்தவர்கள், நிறைத்தவர்கள், கிரே ஹேர் பீப்புள்.
நீங்களாம் முதிர்ந்தவர்கள் என்று அழைக்கப்பட்டாலும் அது ஆசீர்வாதமான ஒன்றாக நான் கணிக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முதியவர்கள் நம் குடும்பத்தில் உண்டு, நடுத்தர வயது உள்ளவர்களும் நம் குடும்பத்தில் உண்டு, மூன்றாவது குட்டி குட்டீஸும் நம்ம குடும்பத்தில் உண்டு. அதான் நான் சொன்னேன், தோட்டத்தில் பெரிய மரம், நடுவுள்ள மரம், சின்ன மரங்கள் மாதிரி தான் இந்த குடும்பம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த 3 தலைமுறையினர் ஒரே குடும்பத்தில், அதாவது ஒரே கூரையின் கீழ் இருப்பது என்பது சற்று கடினமான காரியமாக இந்த நாட்களில் தென்படுகிறது. என்னங்க தப்பாக சொல்கிறீங்கன்னு நினைக்காதீங்க, நான் ஒரு மனநல ஆலோசகர். நிறைய காரியங்களை பார்க்குறோம். 3 தலைமுறையினர் ஒரு குடும்பத்தில் இருப்பது என்பது கடினமான ஒரு காரியம். ஏகப்பட்ட வித்தியாசமான காரியங்கள் குடும்பத்தில் நம்மை அறியாமல் நுழைந்து விடுகிறது. ஆகையினால் இதையெல்லாம் அறிந்த கர்த்தர் நமக்காக சில காரியங்களை எழுதி வைத்திருக்கிறார். என்ன தெரியுமா? குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சில காரியங்களை நமக்கு கற்பிப்பதினால் அதை நாம் இன்றைக்கு மனதிலே கை கொண்டு நாம் திரும்பி செல்வோமாக. இது விமர்சிக்கும் நேரம் அல்ல, கர்த்தர் நம்மோடு பேசும் இடைப்படும் நேரம். ஆகையால் காதுகளை திறந்து வைத்துக் கொள்வோமாக. சரியா? யாரும் தூங்கக்கூடாது. தயவுசெய்து நான் நேரவே சொல்லிடுவேன், நான் அந்த மாதிரி நேச்சர் நேராக சொல்லிடுவேன். ஆனால் தயவுசெய்து யாரும் தூங்காதீங்க. தூங்குன்னா வெளியே போய் முகத்தை கழுவிட்டு வாங்க, இல்லை வீட்டில் போய் பெட்டில் படுத்துக்கோங்க. இங்கே தயவுசெய்து தூங்காதீங்க. ஏன்னா ஆவியானவர் அங்கே உட்காந்து அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறார். எல்லாரையும் ஒரு லுக்கு விடுறார், யார் தூங்குறீங்க, யார் முழிச்சிருக்கிறீங்கன்னு. அதனால் இந்த நேரம் ஒரு முக்கியமான நேரமாக நமக்கு அமைத்தோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் என்ற தலைப்பிலே 4 காரியங்களை பவுல் அப்போஸ்தலன் 4வது அதிகாரத்திலே சொல்கிறார். எபேசு சபையை பற்றி உங்களுக்கு நிறையவே தெரியும் என்று நான் நம்புகிறேன். வெளிப்படுத்தல் 2வது அதிகாரத்திலே எபேசு சபையை பற்றி நிறைய நல்ல காரியங்களை யோவான் எழுதினார். கிட்டத்தட்ட 8 நல்ல விஷயங்களை எபேசு சபையை பற்றி அவர் எழுதி வைத்திருக்கிறார். இந்த எபேசு சபையிலே ஏதோ சில காரியங்கள் இருந்ததினாலே பவுல் அப்போஸ்தலன் ஒருவருக்கொருவர் எப்படி இருக்க வேண்டும் என்று 4 முத்தான காரியங்களை அங்கு முன்மொழிந்து வைத்திருக்கிறார். அதை தான் இன்று நாம் தியானிக்க போகிறோம். 4வது அதிகாரத்தை என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். 2வது வசனத்தை யாராவது வாசிக்கலாமா? மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவர் ஒருவர் தாங்கின்னு கமா போட்டிருக்கு. என பின்னால் ஏதோ எழுதியிருக்கிறாரு. ஆனால் நான் அந்த முதல் பகுதியை மாத்திரம் எடுத்துக்கொள்கிறேன். அருமையானவர்களே, குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் என்ற காரியத்தை நாம் தியானிக்கும் போது முதல் விஷயமாய் நாம் மனதில் இருத்தி கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? ஒருவரை ஒருவர் அன்பினால் தாங்க வேண்டுமாம். ஒருவரை ஒருவர் அன்பினால் தாங்க வேண்டுமாம். அன்பு என்பதற்கு கிரேக்க பதத்தில் ஒரு 4 வார்த்தைகள் உண்டு. கிரேக்க மொழியிலே 4 வார்த்தைகள். அது எதுக்குமா இங்கே எதுக்குன்னு கேட்காதீங்க, அதை சொன்னால் தான் உங்களுக்கு இது புரிய முடியும். அதில் முதலாவது அன்பை ஃபீலோஸ் என்று சொல்கிறார்கள். ஃபிலேயோ அதர்வைஸ் ஃபீலோஸ் என்று சொல்வார்கள். அது சிநேகிதர்கள் மத்தியில் இருக்கும் ஒரு அன்பு. அது இங்கே எழுதலை. 2வது ஒரு காரியம் ஈரோஸ் என்று குறிப்பிடப்படுகிறது. அது காதலர்கள் மத்தியில் உள்ள, இல்லை என்றால் கணவன் மனைவிக்கு மத்தியில் உள்ள ஒரு அன்பு. இங்கிலீஷில் சொல்ல வேண்டுமானால் ஃபிசிக்கலி அட்ராக்டிவ் லவ், கவர்ச்சிகரமான ஒரு அன்பு. அதையும் இங்கே பவுல் எழுதலை. 3வது ஸ்டோகே என்று ஒரு வார்த்தை உண்டு. அதையும் அவர் இங்கு அதை அகாப்பே என்று சொல்வார்கள். அது தெய்வீக அன்பு, டிவைன் லவ். அதைத்தான், அந்த வார்த்தையை தான் இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்கிறார். குடும்பத்தில் நாம் சேர்ந்து வாழும்போது கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமானால் ஒருவருக்கொருவர் எப்படி இருக்க வேண்டுமாம் தெரியுமா? அந்த தெய்வீக அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்க வேண்டுமாம். தாங்குவது என்பது தமிழிலே 2 விதமான அர்த்தம் உண்டு. ஒன்று என்ன என்றால் தூக்கி பிடிப்பது. கொஞ்சம் தாங்கிக்கோ, கொஞ்சம் தாங்கிக்கோ, விழுறான் தாங்கிக்கோ, அப்படி நம்ம சொல்வோம். இது ஒரு தாங்குதல். ஆனால் ஆங்கிலத்தில் என்ன போடப்பட்டிருக்கு தெரியுமா? இதிலே பேர் என்று போடப்பட்டிருக்கிறது. அதாவது சகித்து கொள்வது என்று போடப்பட்டிருக்கிறது. அருமையானவங்களே, அன்பினால் ஒருவரை ஒருவர் சகித்து கொள்ள வேண்டும் என்று பவுல் அப்போஸ்தலன் நமக்கு ஆலோசனை சொல்கிறார். இன்றைக்குள்ள காலகட்டத்திலே நான் பார்த்தபடி, நீங்களும் நானும் அறிந்தபடி, சகித்து கொள்வது என்பது நீங்கள் தான் முடிக்கணும். சீக்கிரம் சொல்லுங்கள் பார்க்கலாம். கிடையாது. பற்றியெல்லாம் கிடையாதுன்ட்டார் தம்பி. ரொம்ப குறைஞ்சி போச்சு, ரொம்ப குறைஞ்சி போச்சு. குடும்பங்களிலே பெரியவங்க ஒன்று சொன்னால் திருப்பி அடிக்கிற மாதிரி அன்றைக்கி வார்த்தைகள் வருது. சகித்து கொள்ளவே முடியல. காரணம் என்ன தெரியுமாங்க? தெய்வீக அன்பு நமக்குள்ளே குறைஞ்சி போச்சு. அதான் நீ எங்கேருந்து விழுந்த, ஆதியில் நீ வச்சிருந்த அன்புங்கிறாரு.
ஆரம்பத்தில் நீ வச்சிருந்த அன்பிலேருந்து நீ குறைஞ்சி போயிச்சியே என்று சொல்லி பவுலப்போஸ்தலன் இந்த இடத்திலே குறிப்பிடுக. அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கி நான் சொல்ல விரும்பும் ஒரு காரியம் என்னவென்றால், அன்பினால் நாம் ஒருவரை ஒருவர் தாங்க வேண்டும். தெய்வீக அன்பினால் தாங்க வேண்டும். திருமணமான புதிதில் எத்தனை அன்புள்ள ஒருவருக்கொருவர். வா, என்ன ரொம்ப சீரியஸாக உட்காந்துருக்கிறீங்க கேடிசி நகர் பி காலனி. ஆமாம், என்ன அன்பு எப்பா! பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் ஒரு அன்பு இருந்துச்சு, தொட்டுக்கிட்டே இருக்கணும்னு ஒரு அன்பு இருந்துச்சு, பேசிக்கிட்டே இருக்கணும்னு ஒரு அன்பு இருந்துச்சே. ஆனால் வர 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 அந்த அன்பு குறைஞ்சி போகுதே. ஒரு குழந்தை நாம் பெற்றெடுக்கும் முன்பு கணவன்மாரோடு காட்டிய அன்புக்கும் மனைவிமாரோடு காட்டிய அன்புக்கும் இப்போதுக்கும் நமக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்குது. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை நமக்கு என்ன சொல்லுது தெரியுமா? குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் என்பதிலே அன்பினால் நாம் ஒருவரை ஒருவர் தாங்க வேண்டுமா? இதற்கு சில காரியங்கள் நமக்கு அவசியப்படுகிறது. என்ன என்றால், ஜஸ்ட் அதுக்கு முன்னால் கொஞ்சம் வாங்க, அதே வசனம் என்ன போடப்பட்டிருக்கிறது? 3 காரியங்கள் நமக்கு தேவையாம். இந்த 3 காரியங்கள் இருந்தால் மாத்திரமே குடும்பத்தில் ஒருவரை ஒருவர் நாம் அன்பினால் தாங்க முடியும். முதல் விஷயம் என்னவென்றால் மனத்தாழ்மை. அப்படி தானே போட்டிருக்குங்க? பாருங்க உங்கள் வேதத்தை பாருங்க, என்ன போட்டிருக்கு? இல்லை, அதுக்கு முன்னால் ஒரு வார்த்தை போட்டிருக்கு. அதுதான் எனக்கு மெயின். மிகுந்த மனத்தாழ்மை. ஏம்மா, சாதாரண மனத்தாழ்மை இல்லை, மிகுந்த சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் எழுதியிருக்காரு இல்லையா? மிகுந்த மனத்தாழ்மை வேணுமா? அடுத்து இன்னொன்று போட்டிருக்கு, என்ன வேணும்? சாந்தம் வேணும். 3வது என்ன போட்டிருக்குங்க? பொறுமைக்கே இப்போ தட்டுப்பாடாக இருக்கிற காலத்தில் நீடிய பொறுமை என்பது ரொம்ப கொஞ்சமாக இருக்குது இந்த காலத்தில். அருமையானவங்களை, இந்த 3 இருந்தால் மாத்திரமே அந்த தெய்வீக அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்க முடியும். மனத்தாழ்மை என்று சொல்லும்போது மீகாவின் புஸ்தகம் 6வது அதிகாரத்தின் 8வது வசனம் எனக்கு எப்போதும் நினைவில் வருகிறது. என்ன தெரியுமா? மீகா 6:8 பாருங்க கொஞ்சம். மனுஷனே நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை இல்லாமல் வேற என்னத்தை உங்கள்கிட்ட கேட்குறாரு? நல்ல கேள்வி கேட்குறாரு பாருங்க. மனத்தாழ்மையாய் நடப்பதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கி குடும்பத்தில் ஒற்றுமையும் ஐக்கியமும் அன்பும் ஆதரவும் ஒருவருக்கொருவர் வேண்டுமானால், தெய்வீக அன்பினால் நாம் ஒருவரை ஒருவர் சகித்து கொண்டு தாங்க வேண்டுமென்றால் நமக்கு முதல்ல தேவை பெருமை இல்லைங்க, தாழ்மை. அழகாக சொல்கிறார் இல்லையா எரேமியா? வா, சிலர் சொல்லுங்க பார்க்கலாம் அந்த வசனத்தை. ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்டாதேங்காரு, பராக்கிரமசாலி தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்டங்காரு, அறிவில் நிறைய கூடி நீ அறிவை பற்றி மேன்மை பாராட்டங்காது. ஆனால் இன்னைக்கு அதுதாங்க நிறைய இருக்குது, அதுதான் நிறைய இருக்குது. பாப்பா பெருமை இன்னும் விஷயத்துக்கு தான் பெருமைன்னு கிடையாது. இதைத்தான் தாவீது சொல்கிறார் 20வது சங்கீதத்தில். சிலர் ரதங்களை குறித்து, இப்போ நம்மகிட்ட ரதம் இல்லை, யார் வீட்டில் என்ன கார் இருக்குது அதில் ஒரு பெருமை. சாதாரண கார் இல்லைங்க, என்கிட்ட இந்த கார் இருக்குது, பெருமை. எதோ பெருமை. அந்த பெருமைக்கு நாம் அடிமைப்பட்டு இருப்போமானால், உண்மையாக சொல்கிறேன், நம்ம குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் தெய்வீக அன்பை காட்ட இயலாமல் போய்விடுவோம். ஆண்டுடைய சமூகத்தில் கேட்கணும், சுவாமி மனத்தாழ்மையை எனக்கு தரும். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி கண்ணிலே நம்ம அளந்துடலாம், அப்படி ஒரு ப்ரௌட், அப்பாப்பா அப்படி ஒரு பெருமையாக இருப்பாங்க. அவங்க ஆரகன்சி அப்படியே கண்ணிலே தெரியும். அப்படி ஒரு பெருமையை அப்படி லுக் விட்டுட்டு போவாங்க பாருங்கள், என்னமோ பெரிய ஆட்கள் மாதிரி. கடவுளுக்கு முன்னால் நம்ம ஒன்றும் கிடையாதுங்க. இந்த போய்கிட்டு இருக்கிற மூச்சை அவர் நிறுத்தினார்னா முடிஞ்சது நம்ம லைஃபு. ஆண்டவருக்கு முன்பாக இந்த குடும்ப கூடுகையில் நம்மை அலசி ஆராய்ந்து பார்ப்போம். ஒருவேளை ஏதாவது பெருமை நமக்குள் இருப்போமான, ஆண்டவரே இந்த பெருமை எங்களுக்கு வேண்டாப்பா, தாழ்மையை தரித்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். மனத்தாழ்மையோ சாதாரண மனத்தாழ்மை இல்லையா, மிகுந்த மனத்தாழ்மை என்று சொல்கிறார். எனக்கு ஒருவரை பற்றி நான் வாசித்தேன். ஒருவேளை அவருடைய பெயர் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். பிரமோத் மகாஜன் என்று ஒரு பெரிய அரசியல்வாதி இருந்தார். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரே ஒரு ஐயா தான் கேள்விப்பட்டிருக்கார், 1-2 தான் கேள்விப்பட்டிருக்கு. பரவாயில்ல, மற்றவங்க இன்றைக்கி அறிஞ்சிக்கோங்க. ஆள் பார்க்க ரொம்ப அழகான மனுஷன், மகாராஷ்டிரியனவர். ஆங்கிலத்திலும் மராட்டி மொழியிலும் ஹிந்தியிலும் புலமை பெற்றவர், அதிகம் படித்தவர், அதிக ஆரோக்கியமானவர். அடிக்கடி அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? என் உடம்பில் ஒரு சின்ன நோய் கூட கிடையாது, நோயே எனக்கு கிடையாது, எனக்கு இரத்த கொதிப்பும் கிடையாது, எனக்கு சர்க்கரை வியாதியும் கிடையாது, நான் நல்ல சுகமாக இருக்கிறேன், ஆரோக்கியமாக இருக்கு. உண்மையாகவே அந்த ஆளை பார்த்திங்கன்னா திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு அழகு. அவர் பேச ஆரம்பித்தார்னா அப்படி துல்லியமாக ஆங்கிலம் பேசுவார். அத்தனை அழகாக பேசக்கூடிய ஒரு மனுஷன், அறிவு மிகுந்தவர். அடிக்கடி அப்படி ஒரு பெருமையாக ஒரு பேச்சு விட்டார். ஒரு நாள் அவருடைய வீட்டிலே முன் அறையிலே வரவேற்பு அறையிலே உட்கார்ந்திருந்தார். அவருடைய தம்பி அவரை பார்ப்பதற்காக வந்தார்.
அண்ணனுக்கும் தம்பிக்கும் நடுவிலே ஒரு சின்ன வாக்குவாதம் எழும்பியது. அந்த வாக்குவாதம் நடந்து கொண்டு இருக்கும்போது அந்த பிரமோத் மகாஜன் என்பவருடைய மனைவி தேநீர் தயாரிப்பதற்காக அடுக்கலைக்கு போய்விட்டார். அங்கிருந்து தேநீர் தயாரித்து கொண்டு இருக்கும்போது திடீரென்று குண்டு வெடிக்கிற சத்தம் கேட்டது. ஏன் வீட்டுக்குள்ளே இருந்து குண்டு சத்தம் துப்பாக்கி சுடுற சத்தம். ஓடி அந்த அம்மா வந்து பார்த்தாங்க. அதற்குள் பிரமோத் மகாஜன் அவர் இருந்த சோஃபாவிலிருந்து கீழே சரிந்து கிடந்தார். அப்படியே அவருடைய வயிற்றின் கீழ்பாகத்திலிருந்து, அதாவது கல்லீரல், கணையம், மண்ணீரல், இந்த இடங்களிலிருந்து இரத்தம் குபு குபு குபுன்னு பாய்ந்து கொண்டிருந்தது. உடனே அந்த அம்மா கால் பண்ணி ஆம்புலன்ஸ் வர வைத்தார்கள். பாம்பேயிலே, மும்பை பட்டணத்திலே மிகப்பெரிய ஒரு மருத்துவமனையிலே அவர் அனுமதிக்கப்பட்டார். யார் யாரெல்லாமோ அவருக்கு கல்லீரலை தானம் செய்ய முன் வந்தார்கள். ஆனால் யாருமே அவரை காப்பாற்ற முடியவில்லை. ஆழமாக குண்டு துளைத்ததினால், அதிகமான இரத்தம் போனதினால் அவர் மரித்து போனார். எதற்காக உங்களுக்கு இதை சொல்கிறேன் என்றால், அருமையானவர்களே, பெருமை அடிக்க ஒன்றுமில்லை என்று மாத்திரம் நான் சொல்கிறேன். பெருமை அடிக்க ஒன்றுமே இல்லைங்க. குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் மனத்தாழ்மையாக இருப்போமாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். ரெண்டாவது ஒரு வார்த்தை, சாந்தம். சாந்தம் சாந்தம்னு உம்முன்னு உட்காந்துருங்க. நான் உங்களுக்கு சொல்லலை, பேச வேண்டிய காரியங்களை பேசுங்க. அதே நேரத்தில் தேவையற்ற காரியம் நம் குடும்பத்தில் பேச்சின் மூலம் வருமானால் நாம் கவனமாக இருப்போமாக. தெய்வீக அன்பு நமக்குள் இருக்குமானால் சாந்தமாய் நாம் இருக்க கற்றுக்கொள்வோம். கொஞ்சம் பெரியவங்க இருக்கிறீங்க, உங்களுக்கு சில வார்த்தைகள் வயதாகும்போது தயவு செய்து 2 விஷயத்திலே கவனமாக இருங்க. ஒன்று என்ன தெரியுமா? நிறைய சாப்பிடக்கூடாது, செரிமானத்திலே பிரச்சனை வரும். இன்றைக்கி ஐயரம்மா ரொம்ப அழகாக மட்டன் குழம்பு வச்சுருந்தாங்க. ரொம்ப சாஃப்ட் மட்டன் நினைக்கிறேன், கேடிசி நகரில். அதோடு அவங்க தயாரித்த முறையும் ரொம்ப ருசி. வந்து அன்பாக சொன்னாங்க, ஜெயந்திக்கா கூட கொஞ்சம் சாப்பிடுங்க. உண்மைதான், சாப்பிடலாம். ஆனால் என் வயது சொல்லிச்சு, இவ்வளோதான் நீ சாப்பிடணும் அப்படின்னு. இப்படி நான் என்னை அடக்கிக் கொள்கிறேன் சாப்பாடு விஷயத்தில். அடுத்த விஷயம் என்ன தெரியுமா? சீக்கிரம் சொல்லுங்கள், இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். பேசுகிறத கொஞ்சம் குறைச்சிக்கிடுவோம். குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் வருவதற்கு இந்த பேச்சு ஒரு காரணமாய் விடுகிறது. சாந்தமாக இருக்க வேண்டிய இடத்துல தயவு செய்து சாந்தமாக இருங்க. ஆண்களே, உங்களுக்கு நான் ஒன்று சொல்ல விரும்ப ஒரு காரியம், மீக்னஸ் இஸ் நாட் வீக்னஸ். நீங்கள் அமைதியாகவும் சாந்தமாகவும் இருப்பது உங்களுடைய பலவீனத்தை காட்டவில்லை. உங்கள் மகன் டாம் டீம்னு உங்கள்கிட்ட பேசுகிறாரா? அமைதியாக இருந்துருங்க. அவன் படிப்பான். உங்கள் வயசு வரும்போது அவன் தன்னால் படிப்பான். ஓஹோ, இதை எங்கள் அப்பா அமைதியாக இருந்தாரா அப்படின்னு அவருக்கு தெரியும். இப்போ தெரியாது, இளங்கன்று துள்ளிக்கிட்டு தான் இருக்கும். அருமையானவர்களை, சாந்தமாக இருப்போமாக. எப்போது சாந்தம் வரும் தெரியுமாங்க? நமக்குள்ள தெய்வீக அன்பு இருந்து ஒருவரை ஒருவர் நாம் தாங்கினோமானால், சகித்தோமானால் மாத்திரமே அந்த சாந்தம் வரும். சாந்தத்தை பற்றி நிறைய பேசலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னால் தான் நம்ம குருத்தோலை ஞாயிறு ஆசரித்தோம் இல்லையா? சாந்த குணம் உள்ளவராய். எல்லோரும் 3 பாயிண்ட் வச்சு உங்களுக்கு பிரசங்கம் பண்ணியிருப்பாங்க, உங்கள் ஐயர்வாள்கள் எல்லாம். இல்லை என்ற வந்த பிரசங்கிமார். சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். சாந்த குணமுள்ளவங்க மகிழ்ச்சியாக இருப்பாங்க. சாந்த குணமுள்ளவங்க சமாதானத்தில் நிரப்பப்படுவாங்க. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதப்பட்டிருக்குது. என் அன்பு சகோதரிகளே, சாந்தமாக இருக்க கற்றுக்கொள்வோமாக. ஒன்று சொன்ன நான் 9 விடுவேன்னு பெரிய பெருமை அடிக்காதீங்க. குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் சாந்தமாக இருந்தால் சமாதானத்தின் ஒரு குடும்பமாக நம்முடைய குடும்பம் விளங்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை. உளவியல் நிபுணர்கள் சொல்லும் ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஒரு நாளிலே ஒரு ஆண் 12,000 வார்த்தைகளை பேசுவாராம். நல்லா கேட்டுக்கோங்க, கேடிசி பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் பெண்கள் 25,000 வார்த்தை பேசுவாங்களாம். இது உளவியல் நிபுணர்கள் சொல்லும் ஒரு வார்த்தை. 12,000 எங்கே இருக்குது, 25,000 எங்கே இருக்குது? டபுளை விட கூட கொஞ்சம் அதிகம்தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்பா, அப்பா, இந்த குடும்ப கூடுகையிலே என் வாயை நான் ஞானம் விளங்க திறக்க, தயை உள்ள போதும் என் வாயிலிருந்து வெளியே வரட்டும். அன்வான்ட் டாக் வரக்கூடாது சுவாமி. தேவையில்லாத வார்த்தை என்னிலேருந்து வரக்கூடாது. என் குடும்பம் சமாதான குலைச்சலுக்கு நான் காரணமாக இருக்கக்கூடாது. சாந்தத்தால் என்னை நிரப்பும் என்று கேட்போமாக. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். 3வது ஒரு காரியம் என்ன தெரியுமா? பொறுமைக்கு முன்னால் ஒரு வார்த்தை போட்டார். என்ன பொறுமையாங்க? நீடிய பொறுமைக்கே இப்போ ரொம்ப தட்டுப்பாடு. நான் சொன்ன மாதிரி அதில் வேற நீடிய பொறுமை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த நீடிய பொறுமை நமக்குள்ளே இருக்குமானால் அன்பினால் நாம் ஒருவரை ஒருவர் தாங்கிக் கொள்வோம், சகித்து கொள்வோமாக. எத்தனை இடங்களில் விவாகரத்து. காரணம் என்ன தெரியுமா? 10 பைசாக்கு பொறுமை கிடையாது, 10 பைசாக்கு சகிப்புத்தன்மை கிடையாதுங்க. நான் ஒரு மனைவியல்காரியாக இருப்பதினால் அநேகர் என்னிடம் பேச வருவது உண்டு, ஆலோசனை பெற்றுக்கொள்ள. தம்பிமார் சொல்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆண்டி, எங்கள் வீட்டுக்காரிக்கு 10 பைசாக்கு பொறுமை கிடையாது. 10 பைசாக்கு
இந்த காலத்தில் 10 பைசா பிச்சைக்காரன் கூட வாங்குறது இல்லை போங்க. ஆனால் ஒப்புமை சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க பாருங்கங்க, 10 பைசா கூட அவளுக்கு பொறுமை கிடையாது, 10 பைசாக்கு அவளுக்கு சகிப்புத்தன்மை கிடையாது என்று சொல்கிறாங்க. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு இயேசுசாமியிடம் கேட்டு விடுவோம், கிறிஸ்து இயேசுவே இந்த 3 எனக்குள்ளே இருக்கணும்னா உங்களுடைய தெய்வீக அன்பு என் குடும்பத்துக்குள்ளே வரணும்னு கேளுங்க. பெரியவங்க தயவுசெய்து அந்த காலத்தையும் இந்த காலத்தையும் ஒப்புதல் பண்ணி பேசாதீங்க. வீட்டில் அமைதியாக இருந்துருங்க. மீதி உள்ள காரியத்தை கர்த்தர் பார்த்துக்கிடுவார். அதே மாதிரி இளம் 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 வயசு உள்ளவங்க நிறைய பேர் உட்காந்துருக்கீங்க. ஏம்மா, உங்கள் அம்மாவை நீ எப்படி நேசிக்கிறியோ, உங்கள் அப்பாவை நீ எப்படி நேசிக்கிறியோ, உன் கணவனை பெற்றவனை நேசி. தேவையில்லாத வார்த்தையை பேசாதே. சிலர்லாம் பேசுறது நான் பார்த்துருக்கேன், அப்படி இங்கே குத்தி அங்கே இழுக்கிற மாதிரி பேசுவாங்க. அப்பா பயங்கரமாக பேசுவாங்க. நான் அப்படியே பார்ப்பேன், டீச்சராக இருப்பாளோ இவன்னு யோசிப்பேன். ஏன்னு கேளுங்க, ஃபிங்கர் அவுட் பண்ணி பேசி பழக்க. ஃபிங்கர் அவுட்னு தெரியுதுலங்க, ஒத்தவரல் நீட்டி. உங்கள் பெரியவங்க முன்னால் தயவுசெய்து ஒத்தவரல் நீட்டி பேசாதீங்க, வேண்டாம். ஒருவேளை அவங்க உங்கள்கிட்ட எதிர்த்து சண்டை போட மாட்டாங்க, ஆனால் உள்மனது கொதிக்கும், உள்மனது வேதனையால் வெம்பும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த குடும்ப கொடுகையிலே, இந்த குடும்ப ஞாயிறிலே ஒரு தீர்மானம் எடுத்து விட்டு போவோமாக. ஆண்டவரே, நீடிய பொறுமையால் என்னை அலங்கரித்துக் கொள்ளும், மனத்தாழ்மையாக நீ இருக்க எனக்கு உதவி செய்யும், சாந்தத்தால் என்னை நான் காத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யும் என்று கேட்போமாக. கர்த்தர் நமக்கு நிச்சயமாய் உதவுவார் என்பதிலே சந்தேகமில்லை. சகிப்புத்தன்மையிலே ஒருவேளை நாம் குறைவுபட்டு இருப்போமானால் சகிப்பிலே நான் இன்னும் அதிகமாக எனக்கு உதவி செய்யும் என்று கேட்போமாக. நான் வேறு யாரையுமே சொல்ல மாட்டேன், கிறிஸ்து இயேசுவை தவிர வேறு யாரும் நமக்கு முன்மாதிரி இல்லை என்பதை ஆண்டோடைய பேரில் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். பேதுரு அதை பற்றி எழுதுகிறார், அவர் வாயில் வஞ்சனை காணப்படவில்லை. ஏசாயா அவரை பற்றி எழுதுகிறார், என்ன தெரியுமா, அடிக்கப்படுவதற்கு கொண்டு போல ஆட்டுக்குட்டியை போல இருந்தார். ஏங்க அவர் பேசியிருந்தா மேலேருந்து ஒரு பெரிய பெட்டாலியனே கீழே இறக்கியிருக்க முடியும் தெரியுமா. ஆனால் செய்யலையே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யட்டும். 2வது ஒரு காரியம் குடும்பத்திற்கு என்ன என்றால், ஒருவருக்கொருவர் நாம் எப்படி இருக்க வேண்டுமாம். 25வது வசனம் வாசிக்கலாமா? நன்றிம்மா. 25வது வசனத்தில் 2வது விஷயம் என்னவென்றால், ஒருவருக்கொருவர் நாம் எப்படி இருக்க வேண்டுமாம், ஒருவரை ஒருவர் அவயவங்களாக நினைக்க வேண்டுமாம். ஏன்னா நம்ம ஒருவருக்கொருவர் அவயவங்கள் we are the parts of the body. அதை நம்ம யோசிக்கணும். இது என்னுடையவன், இது என்னுடையவள், இது ஏன் குடும்பத்து ஆட்கள், இது எங்கள் குடும்பத்தில் உள்ள பெரியவங்க, இது எங்கள் வீட்டில் உள்ள குட்டீஸ். அவயவங்களாக நினைக்க வேண்டும். முதல்ல நினைப்பில் வந்தால் தாங்க வேலையில் நடக்கும். 2வது காரியம், முதல் காரியம் ஒருவரை ஒருவர் அன்பினால் நாம் தாங்க வேண்டும், சகிக்க வேண்டும். 2வது காரியம் என்ன தெரியுமா, ஒருவரை ஒருவர் அவயவமாக நினைக்க வேண்டும், அவயவமாய் நினைக்க வேண்டும். ஒரு நாள் என் கையிலே நான் மீன் கழுவும் போது ரொம்ப கழுவுவேன். ஐயோ அந்த தண்ணி வெள்ளையாகிற வரை கழுவுவேன். பார்த்துக்கோங்க எவ்வளோ தண்ணி வேஸ்ட் ஆகுமோ, பட் நான் கழுவுவேன். ஆனால் கண்டிப்பாக ஒவ்வொரு தடவை மீன் கழுவும் போதும் வெட்டிடுவேன். என்னை போட்டு தேய்ப்பேன் பார்த்தீங்களா. இப்போ ரீசெண்டாக இப்படி வெட்டிட்டேன், இங்கே ஒரு வெட்டிட்டேன். இது வெட்டின உடனே என் வாய் புலம்புது பாருங்கள். என் ஹஸ்பண்ட்டை போய் சொல்கிறேன், இங்கே பாருங்கள் தினம் மீன் கழுவும் போது கையை வெட்டிட்டேன். இதுதான் அவயவம். ஒரு அவயவத்துக்கு ஒன்று ஆன உடனே இந்த அவயவம் புலம்புது. அடுத்து என் கால் எங்கே ஓடுது தெரியுமா, எங்கள் வீட்டில் பஞ்சு எங்கே வச்சுருக்கேன்னு போய் பார்க்குது. அந்த வரக்கூடிய ரத்தத்தை அமுக்கிறதுக்கு என் கண் அந்த பஞ்சை தேடுது, என் கையை அந்த பஞ்சை போய் எடுக்குது, கொண்டு போய் வைக்குது. இதுதான் அவயவம். குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் யார் தெரியுமா, அவயவமாக இருக்கிறோம் என்கிற எண்ணம் நமக்கு வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சில குடும்பத்தில் நான் பார்த்துருக்கிறேன், மனசு வேதனைப்பட்டிருக்கேன். உங்களை வேதனையோடு நான் சொல்கிறேன். என்ன தெரியுமா, மனைவிமாரை ஏளனமாய் பேசுவார்கள், கண்டெம்ட் பண்ணுவார்கள். ஆங்கிலத்தில் கண்டெம்ட் என்று சொல்வார்கள் இல்லையா. ஏளனமாக அவமதிப்பாய் பேசுவார்கள். யார்கிட்ட பேசுவாங்கன்னு சொல்லட்ட, உங்கள்கிட்ட தன் பிள்ளைகள்கிட்ட பேசுவாங்க. என்னம்மா உங்கள் அம்மாவுக்கு நீ கொஞ்சம் நட்டு கலண்டுட்டு போலுக்க, நட்டு கலண்டுட்டான். சிரிப்பாக இருக்குது உங்களுக்கான வேதனையான விஷயம் இது. நட்டு கலண்டுச்சு. என்ன இன்னைக்கு உங்கள் அம்மா ஒரு மாதிரி சுரைக்க மாதிரி இருக்கா அப்படின்னு என்ன அர்த்தம், முகத்தை கொஞ்சம் நீட்டி இருக்கிறா. அவமதிப்பான வார்த்தைகள். அதனால குடும்பத்தில் எத்தனை பிரச்சனை வருது உங்களுக்கு தெரியுமா. வேதனையோட ஒரு காரியத்தை நான் உங்கள் முன்னால் வைக்கிறேன். என்ன தெரியுமாங்க, ஒரு நாள் வரும், இந்த சுரைக்கா இருக்குது பார்த்தீங்களா, அது 4 பேருடைய தோளில் போகும். உங்கள் போதகர் ஒரு பாட்டு பாடுவார், உங்கள் கொயர் பின்னால் பாட்டு பாடும். 400 பாமாலை நம்பர் 400. ஆமாம், என்ன பாட்டுன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன்ல. பாமாலை 400 கீதத்தில் எவ்வளவுன்னு எனக்கு தெரியாது. இப்போ உள்ள உங்கள் கீதம் சிஸ்டம் எனக்கு தெரியாது. அந்த காலத்தில் உள்ள பாமாலை நம்பர்ஸ் எங்களுக்கு பை ஹார்ட் உண்டு. எருசலேம் என் ஆலயம்னு பாடுவோம் பார்த்தீங்களா.
அன்னைக்கு தான் மனைவி அருமை தெரியும், அன்னைக்கு தான் கணவன் அருமை தெரியும், அன்னைக்கு தான் பிள்ளைகளின் அருமை தெரியும், அன்னைக்கு தான் வயதான ஒரு பாட்டிமா தாத்தா நம்ம வீட்டில் மாமா மாமியார் உட்காந்துருந்தாங்களே அவங்க அருமை தெரியும். அதுவரை அவங்கள நம்ம அவயவமாய் நினைக்க முடியாமல் ஒரு மாதிரி கீழாய் நினைப்போம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எனக்கு ஒரு அங்கிளை தெரியும். அவர் சினாடு அளவில் பெரிய ஆள். தென்னிந்திய திருச்சபையில் அல்ல, வட இந்திய திருச்சபையில். என்ன இல்லைன்னா யாருன்னு துப்பு போட்டுறக்கூடாது, ரைட். வட இந்திய திருச்சபையிலே அங்கிள் வந்தாருன்னா, அங்கே வந்தாருன்னு இங்கே வாசம் அடிக்கும். ஏன்னா பிள்ளைகள்லாம் மேல்நாட்டில் இருப்பதினாலே சுருக்கங்குள்ள நிறைய ஹை பர்ஃப்யூம் போடுவார் தாத்தா. தாத்தாக்கு வயசு கொஞ்சம்னு நினைக்காதுங்க, 78. அழகாக இருப்பார் அந்த தாத்தா பார்க்குறதுக்கு. அப்படி ஒரு கலர், அப்படி ஒரு அழகு. அப்படி வருவார். அவர் வாரனாலே வாலிப பையங்கள்லாம் சிரிப்பாங்க. ஏன்னா கை அப்படியே வச்சுட்டு வருவார். வருஷ காலமும் அவர் தான் எங்கள் சர்ச்சுக்கு செக்ரட்டரி. எங்கள் சர்ச்சுக்கு இல்லை, வட இந்திய திருச்சபைன்னு ஒரு சர்ச்சுக்கு. மனுஷன் உலகத்தில் எல்லாத்துக்கும் நல்ல பேர் தான். டயசிஸில் அவருக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பேர். பிஷப் எழும்பி நின்று இவருக்கு விஷ் பண்ணுவார். அப்போ இந்த ஐயாக்கு எவ்வளவு பேரும் புகழும் இருந்திருக்குன்னு யோசித்து பாருங்கள். ஆனால் தன்னுடைய அழகு மனைவியை, வயதான மனைவியை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டார். அந்த அம்மா மிகப்பெரிய ஒரு வேலையிலிருந்து ஓய்வு பெற்ற ஒரு ஆண்டி. மருந்து வாங்கினா அப்படி தூக்கி இடது கையால் தான் எறிவார். திடீர்னு ஆண்டிக்கு பயங்கர பலவீனமானது. ஆண்டிக்கு வயசு கொஞ்சம் அதிகம்தான், 75 வயது கடந்த தாய். திடீர்னு பலவீனம் வந்தது. பலவீனத்து நிமித்தம் போனாங்க, டெஸ்ட்டுக்கு போனாங்க. அவங்களுக்கு எலும்பிலை புற்றுநோய் என்று அறியப்பட்டது. அவ்வளோதான். 15 நாள் கூட அந்த அம்மா அதுக்கு பிறகு வாழலை. டயக்னோசிஸ் பண்ணி 15 நாளில் அந்த அம்மா இறந்து போயிட்டாங்க. அவங்கள குளிப்பாட்டி காஃபின் பாக்ஸில் வைத்திருந்தோம். இந்த மனுஷன் பாக்ஸை திறந்து முத்துறாருமா. சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? உயிரோடு இருக்கும்போது செய்யலை, உயிரோடு இருக்கும்போது அந்த அம்மாவை நேசிக்கலை, தன் சொந்த அவயவமாக நினைக்கவில்லை. இப்போ காஃபின் பாக்ஸை திறந்து முத்தி என்ன பிரயோஜனம்? எனக்கு அருமையான தேவ ஜனமே, எச்சரிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு கர்த்தர் கிருபையாய் கொடுத்த உங்களுடைய குடும்பத்தின் மக்களை சொந்த அவயவமாக நினையுங்கள். ஒருவேளை சின்ன பெரிய கஷ்டங்கள் இருக்கலாம், கருத்து வேறுபாடுகள் நிச்சயம் குடும்பங்களிலே வரும். ஆனால் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு நான் சொல்லும் ஒரு காரியம், பவுல் அப்போஸ்தலன் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல ஆலோசனை என்ன தெரியுமா? ஒருவரை ஒருவர் அவயவமாக நினைப்போமாக. அப்படி நினைச்சா என்ன நடக்குமா? தேவையில்லாத போய் பேச மாட்டோமா? வாய் போய் பேசாது, உண்மையை தான் பேசும். நிறைய நேரம் நம்ம நினைக்கிறது என்ன தெரியுமா? நான் போயே பேசுறது இல்லைன்னு நினைப்போம். மொபைலில் உட்காந்துருக்கும் போதில் தெரியும், யார்கிட்ட தம்பி பேசுனேன்னு கேட்டால் ஒரே வார்த்தையில் பதில் கொடுத்துருவார். பேசுகிறது 1 மணி நேரம் பேசிட்டு வருவார். பொய். ஆமாம், மகாட்ட ஒரு காரியம் கேளுங்க, அடுத்த பக்கத்தில் பொய்யை சொல்லும். உண்மை இல்லை, இன்னைக்கு உண்மை இல்லை. இந்த குடும்ப கூடுகையிலே கர்த்தர் உங்களோடு கூட பேசட்டும். உண்மையை பிடித்துக் கொள்வோமாக. ஒருவரை ஒருவர் நாம் அவயவமாக நினைத்தோம், ஆனால் உண்மையை தவிர வேறு ஒன்று என் வாயில் வரக்கூடாது. மதுரையில் ஒரு பாட்டிமா, ஒரு பெரிய கோடீஸ்வரி பாட்டிமா. அந்த பாட்டிமா ஒரு வார்த்தை சொன்னது இன்றைக்கி கர்த்தருக்கு மகிமையாக அந்த இடத்துல சொல்கிறேன். வர மதுரை டைசிஸ்க்கு வர ஒவ்வொரு பிஷப்பும் அந்த அம்மாவுக்கு பொன்னாடி போர்த்தாமல் போனதே கிடையாது. ஏன்னா அவங்களுடைய தாழ்மையும் அவங்களுடைய வாழ்க்கையும். அந்த பாட்டிமா சொன்ன ஒரு வார்த்தை, கர்த்தரை அவங்க இந்தியிலேருந்து வந்தவங்க, கர்த்தரை ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து இந்த வாய் பொய் பேசாதபடி கர்த்தர் பாதுகாத்தார். வா, எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். நம்மளால சொல்ல முடியுமாம்மா? யோசிக்க வேண்டிய விஷயந்தான். கர்த்தரை ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து இந்த வாய் பொய் பேசாதபடி கர்த்தர் காத்து கொண்டார் என்ற வார்த்தை ஒரு பெரிய சாட்சியான வார்த்தை. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்த 2 காரியங்களையும் இந்த குடும்ப ஞாயிறிலே கர்த்தர் நமக்கு உரிமையாக்கி கொள்ள உதவி செய்வாராக. முதல் விஷயம், ஒருவரை ஒருவர் தெய்வீக அன்பினால் தாங்கிக் கொள்ள வேண்டும், சகித்துக் கொள்ள வேண்டும். 2வது ஒரு காரியம், ஒருவரை ஒருவர் அவயவமாய் நினைக்க வேண்டும், அது அடுத்த விஷயம். 3வது ஒரு காரியம், அப்படியே 32வது வசனத்துக்கு வாங்க. 32 வாசிக்கலாமா? ஒருவருக்கொருவர் தயவாயும். போதும். 3வது நம்ம குடும்பத்தில் காட்ட வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? ஒருவருக்கொருவர் என்ன பண்ணணுமாங்க? தயவை காட்ட வேண்டும், மன உருக்கத்தை காட்ட வேண்டுமா. அப்போ தான் குடும்பம் சந்தோஷத்தாலும் சமாதானத்தாலும் நிரம்ப முடியும். எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடித்த ஒரு வசனம் உண்டு. தாவீது எழுதுகிறார் 18வது சங்கீதத்தில் 24, 25, 26 வசனங்களே, தயவுள்ளவனுக்கு அவர் தயவுள்ளவர், புனிதனுக்கு அவர் புனிதர். ஆனால் கடைசியில் என்னத்தை எழுதிட்டார் தெரியுமா? மாறுபடுகிற ஒருவனுக்கு கர்த்தர் மாறுபடுகிறவர். அது தமிழில் 2ம் ஒரே வார்த்தை தான் போட்டிருக்கு. ஆனால் நீங்கள் ஆங்கில வேதாகமத்திலேயோ மற்ற மொழிகளில் பார்த்தால் என்ன போட்டிருக்கு தெரியுமா? இஃப் யூ ஆர் க்ரூக்கட் ஹி வில் பி ஷ்ரூடுன்னு போட்டிருக்கு. நம்ம ரொம்ப குறுக்கடாக இருந்தோம்னா, குறுக்கடனா என்ன தெரியுமா? அப்படியே வழிஞ்சி நழிஞ்சி தந்திரமாக அப்படியே இருப்போம் தெரியுமா? ஆண்டவர் நமக்கு ஷ்ரூடாக இருப்பாராம். கவனமாக இருப்போமாக.
இங்கே என்ன போட்டிருக்கு தெரியுமா? தயவாயும் மன உருக்கமாயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கணும். என் அன்பு மருமக்கமாரே, என்ன நேராக வந்தம்மா அப்படி சொல்கிறாங்களேன்னு நினைக்காங்க. நானும் ஒரு மாமியார், எனக்கு தெரியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒருத்தருக்கு ஒருத்தர் தயவு காட்டுங்க. நம்ம வீட்டில் வயசானவங்க யாராவது இருந்தால் அவங்களுக்கு முடியாமல் இருக்குமானால், அவங்களால பலவீனப்பட்டு அவங்க போயிட்டாங்களான்னா தயவுசெய்து அவங்க மேலே தயவு காட்டுங்க. தம்பி, முதல்ல ஆஃபீஸ்லேருந்து நீ வெளியே இருந்து வீட்டுக்குள்ளே வரும்போது எம்மா சாப்பிட்டியம்மான்னு கேளுங்க தம்பி. பயப்படாதீங்க. உங்கள் வீட்டு அம்மாவுக்கு நடுங்குவார் சிலர்லாம். அவள் எதுவும் தப்பாக நினச்சிக்கிடுவாளே, கேட்டால் தப்பான்னு நினச்சிட்டு போட்டோம். உங்களை பெற்ற அம்மாவுக்கு இணை உலகத்தில் வேறு யாரும் கிடையாது தம்பி, ஐயா, வேறு யாரும் கிடையாது. தயவை காட்டுங்க. ஒரு அம்மா ரொம்ப வேதனையாக தன் கணவனை பற்றி என்னிடம் சொன்னார். அந்த அண்ணாச்சியை பார்த்தா ஜம்மு ஜம்முன்னு இருக்கிறாரு. அவர்கிட்ட கேட்டு, அண்ணாச்சி நீங்கள் என்ன வேலையாக இருந்தீங்க? நான் ப்ரொஃபஸராக இருந்தேன், இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டேன் என்று சொன்னார். பேராசிரியராக இருந்தார். அவங்ககிட்ட நான் கேட்டேன், இப்படி உங்கள் வீட்டு அம்மா ரொம்ப குறையாக சொல்கிறாங்களே. அந்த ஐயா சொன்ன ஒரு வார்த்தையை உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒருவேளை சிரிப்பாக இருக்கலாம், ஆனால் உண்மை. ஐயா என்ன சொன்னார் தெரியுமா? ஒன்றும் இல்லைம்மா, ஏம்மா உள்ளத்தில் வச்சுருக்கம்மா, எல்லாம் உள்ளத்தில் வச்சுருக்கம்மா. இவன் மேலே அன்பையும் மன உருக்கத்தையும் தயவையும் இதயத்தின் ஆழத்தில் வச்சுருக்கேன். நான் சொன்னேன், ஐயா ஆழத்தில் வச்சுருந்தா என்றைக்கு தான் மீன் பிடிக்க போகிறீரு? வெளியே கொண்டு வரும், வாய்க்கு கொண்டு வரும். அந்த அம்மா அதை கேட்க விரும்புகிறார்கள். எல்லா பெண்ணும் தான் விரும்புவாங்க. என் அன்பு ஐயா, உள்ளே வச்சுருக்கேன்னு சொல்லாதீங்க. அப்புறம் காஃபின் பாக்ஸ் திறந்து தான் முத்தம் கொடுக்க வேண்டிய நிலை வரும். வேண்டாம். உயிரோடு இருக்கிற நாளிலே நம்முடைய அன்பை வாய்க்கு கொண்டு வந்து காட்டுங்கள். வார்த்தையின் மூலம் வெளிப்படுத்துங்கள், செய்கையின் மூலம் வெளிப்படுத்துங்க. இதுவரை அப்படி செய்யலைனாலும் இந்த குடும்ப கூடுகை உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒன்றாக இருக்கட்டும் என்று கர்த்தருடைய பேரில் உங்கள்கிட்ட கேட்க. கிறிஸ்து இயேசு தயவுள்ளவராக இருந்தார். அவர் பசியா மக்கள் போகிறத விரும்பலை. பாடையை தொட்டு அவரை உயிரோடு எழுப்பினார். காரணம் தயவு, ஒரு மன உருக்கம் இருந்ததுனாலே. நமக்கு அந்த தயவு உண்டா? ரூடா அப்படி வருவாங்க சிலர்லாம், அப்படி மீசை முறுக்கிக்கிட்டு வருவாங்க ரூடா. கேட்டால் என்ன சொல்லுவோம் தம்பி, எங்கள் அப்பாலாம் அப்படி தான் இருந்தார். உங்கள் அப்பா காலம் முடிஞ்சதுயா, இப்போ நம்ம காலம் வேறு. தயவை எதிர்பார்க்குறாங்க. தயவாய் பேசுங்க, தயவாய் செய்யுங்க. எதையாது அதை கர்த்தர் விரும்புகிறார். கிறிஸ்து இயேசு நமக்கு அதில் உதவி செய்யட்டும். 4வது ஒரு காரியத்தை சொல்லி நாம் முடிக்க போகிறோம். என்ன தெரியுமா? 32வது வசனத்தின் பின்பாகம் வாசிங்க பார்க்கலாம். கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்க. இந்த 4வது விஷயம் என்ன தெரியுமா? ஒருவருக்கொருவர் மன்னிக்கணும். ஒருவரை ஒருவர் அன்பினால் தாங்க வேண்டும், சகிக்க வேண்டும். ஒருவரை ஒருவர் அவயவமாக எண்ண வேண்டும். ஒருவருக்கொருவர் தயவான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும், இல்லையென்றால் செய்ய வேண்டும். 4வது ஒருவரை ஒருவர் மன்னிக்க வேண்டும். இதுதானே முடியாத காரியமாக இருக்குது. நேற்று என்ன சமைச்சிங்கன்னு கேட்டால் பெண்களுக்கு மறந்து போயிடும். ஆனால் உங்கள் மாமியார் உங்களை எப்படி முதல் நாள் திட்டுனாங்கன்னு கேளுங்க. 25 வருஷம் ஆனாலும் ஐயா மறக்கவே செய்யாது. பார்த்துக்கிடுங்க, நேற்று நடந்த மாதிரி பேசுவாங்க. ஆமாம், நேற்று நடந்த மாதிரி பேசுவாங்க. ஒரு அம்மா தான் மாமியாரை பற்றி ரொம்ப சொல்லிச்சுது. நான் சொன்னேன், இப்போ அந்த அம்மா எங்கம்மா இருக்கிறாங்கன்னு கேட்டேன். எங்கே இருக்காங்க இப்போ அந்த அம்மா? உங்கள் கூட இருக்கிறாங்களா, இல்லை ஊரில் நேட்டிவ் பிளேஸில் இருக்காங்களா? ஆண்டி சும்மா இருங்க ஆண்டி, செத்து 10 வருஷம் ஆச்சு. செத்து 10 வருஷம் ஆன அந்த அம்மாவை நேற்று நடந்த மாதிரி அந்த சிஸ்டர் சொல்கிறாங்க. ஆமாம், படிப்பறிவு இல்லாதுன்னு நினைக்காங்க. நான் சொல்கிறதுலாம் ஹைலி குவாலிஃபைடு இன்டலெக்சுவல் பீப்புளை பற்றி சொல்கிறேன். எது இதெல்லாமோ அவங்களுக்கு மறக்க, இது மட்டும் மறக்க மாட்டேக்கு. என் அன்பு சகோதரியே, ஒருவருக்கொருவர் மன்னிங்க. அநியாயமாக செய்யப்பட்டதோ நியாயமாக செய்யப்பட்டதோ கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல் மன்னிங்க. அதான் வார்த்தை. 2 தடவை நம்ம பரமண்டல ஜெபம் சில நேரம் சொல்லிடுறோம் இல்லையா? 2வது தடவை சொல்லும்போது அந்த கடைசி 2 லைனை விட்டுட்டு சொல்கிறோம். ஆனால் நடுவுள்ள லைனை யாருமே விடுறதில்லை. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு மன்னிச்சது போல் நான் உங்களுக்கு மற்றவங்களுக்கு நான் மன்னிக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யணும் கேட்குறமே. நம்மளால் மன்னிக்க முடிகிறதா? என் வாழ்க்கையில் கூட சில நேரங்கள் அப்படி சம்பவங்கள் நடந்திருக்குங்க. மன்னிக்கவே முடியாத சூழலெல்லாம் சில காரியங்கள் வந்ததுண்டு. நானும் ஐயாவும் புலம்பி இருக்கிறோம் அநேக நேரத்தில். ஆனால் ஆண்டவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? நீ பரமண்டல ஜெபம் சொல்லும்போது நடுவில் 2 லைனை இதயத்தின் ஆழத்திலேருந்து சொல்ல வேண்டுமானால் அந்த ஆளை நீ முழு மனசோட மன்னிக்கணும். மன்னிச்சே. ஆனாலும் இன்றைக்கி தைரியமாக உங்களுக்கு முன்னால் நின்று சொல்கிறேன், அப்படி மன்னித்த அவர்கள்லாம் இன்றைக்கி எங்களுக்கு உற்ற நண்பர்களாக இருக்கிறாங்க. மன்னிக்கலைன்னு வச்சுக்கோங்க, நம்ம தான் உட்காந்து நம்மளை பாரப்படுத்தி கொண்டு இருப்போம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மன்னிங்க மன்னிங்க. அவள் பேசினது மன்னிக்க முடியாதது என்று சொல்லி அப்படியே ஆழமாய் நினைக்க வேண்டாம். ஆண்டவருடைய சமூகத்தில் இன்றைக்கி கேளுங்க, அப்பா குடும்ப ஞாயிற்றில் வந்திருக்கிறேன், என்னால் மன்னிக்க முடியாததை மறக்க எனக்கு உதவி செய்யும், என்னால் மறக்க முடியாததை மன்னிக்க உதவி செய்யும் என்று கேளுங்க. ஆண்டவர் நிச்சயம் நமக்கு உதவி செய்வார். கிறிஸ்து இயேசு 70 தடவை மன்னிக்க வேண்டும் என்று நமக்கு கற்பித்தார் அல்லவா?
கஷ்டந்தாங்க, இது இட்ஸ் ரியலி பெயின்ஃபுல். நான் ஒத்துக்கிறேன், மன்னிப்பதுங்க அது கஷ்டமான காரியம், மறக்கிறதுங்க அதவே கஷ்டமான ஒரு காரியம். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார் பார்த்தீங்களா? சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டேங்கிறாரு. மிகா 7:14 போய் பாருங்க. ஏசாயா 37:17 சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டேன். இன்னும் சொல்கிறாரு பின்னால் போட்டேங்கிறாரு, பார்க்க முடியாதபடிக்கு. ஆண்டவர் நமக்கு உதவி செய்து ஒரு உண்மை சம்பவத்தை சொல்லி நான் உங்களிடமிருந்து போயிருக்க விரும்புகிறேன். என்ன தெரியுமா? மத்திய பிரதேசத்தில் இந்தோர் என்று ஒரு இடம் உண்டு, இந்தோர். அந்த இந்தோரிலே கத்தோலிக்க சகோதரிகளும் தந்தைகளும் பணி செய்கிறார்கள். 3 விதமான பணி: சமுதாய பணி, மருத்துவ பணி, கல்வி பணி அவங்க செய்கிறாங்க. அது நிமித்தம் பிஜேபிக்கு பயங்கரமாய் கோபம் வந்தது. இவர்கள் மேல் அவர்கள் கண் வைத்தார்கள். எப்படியாக இதை ஓய்க்க வேண்டும் என்று விரும்பி ஒரு சகோதரி, கேரளாவை சேர்ந்த ஒரு சகோதரி, அவங்க பேர் ராணி மரியா. உங்களுக்கு வேணுமானா நீங்கள் யூடியூப்பில் போய், நாட் யூடியூப்பு, நெட்டில் போய் பார்த்துக்கோங்க. இது அங்கே நடந்த சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இவளை கொல்ல வேண்டும் என்று திட்டமிட்டார்கள். அநேக பழங்குடியினர் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு வந்ததினால், கல்வியிலே முன்னேறி வந்ததனால் பிஜேபியால் தாங்க முடியவில்லை. ஒரு நாள் அந்த அம்மா ஊழியத்தை முடித்துவிட்டு பஸ்ஸில் வந்து ஏறினாங்க. ஏறும்போது பின்னால் ஒரு பெரிய கூட்டம் துரத்தி கொண்டு வந்தது. பஸ்ஸை நிறுத்திச்சு. பஸ் நின்றது. 35 துண்டுகளாக அத்தனை பிரயாணிகள் மத்தியிலே அந்த அம்மாவை வெட்டி போட்டாங்க. கேத்தலிக் சிஸ்டர் உடுப்பில் இருந்தாங்க, கேசக்கில் இருந்தாங்க. அந்த அம்மா இரத்த வெள்ளத்தில் கருப்பும் அப்படி வெள்ளையும் சிவப்புமா கிடந்தாங்க. யாரும் உதவி செய்யலை, யாரும் யாரையும் கைதும் பண்ணவில்லை. அந்த நேரத்திலே வட இந்தியாவில் உள்ள பிஷப்மாரும் பங்கு தந்தைகளும் ரோமாபுரியில் உள்ள போப் ஆண்டவருக்கு அதை தெரியப்படுத்தினார்கள். அங்கிருந்து அதிகமான அழுத்தம் வந்ததினாலே காவல்துறை ஒரே ஒருவனை மாத்திரம் கைது செய்து மத்திய பிரதேசத்தின் ஜெயிலிலே அடைத்தது. நாட்கள் கடந்தன. அதை பற்றி யாரும் பேசுவார் இல்லாமல் அமர்ந்து விட்டது. ஒரு குறிப்பிட்ட நாளிலே 2 அருட் சகோதரிகள், அதாவது நன்ஸ் 2 பேர், இந்த செத்துப்போன சிஸ்டருடைய அக்காமார் 2 பேர் கேரளாவிலிருந்து மத்திய பிரதேசத்துக்கு வந்து நிறைய பழங்களும் நிறைய உலர் திராட்சைகளும் நிறைய கொட்டைகளும் நிறைய சத்துள்ள பொருட்களும் வாங்கி 2 பேக் நிறைய நிரப்பி அந்த மனுஷனை பார்ப்பதற்காக சிறைக்கு போனார்கள். சிறையிலே சிறை அதிகாரியிடம் இந்த ஆளை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னார்கள். போனவர்கள் அந்த ட்ரெஸ்ஸில் இருந்ததுனாலே சிறை அதிகாரி அனுமதிக்கவில்லை. நீங்கள் ஏதாவது விஷத்தை கொடுத்து கூட அவங்கள கொல்ல முடியும், நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சொன்னார்கள். இந்த அம்மா சொன்னாங்க, இல்லை, நாங்கள் கொண்டு வந்திருக்க பொருட்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள், இதில் விஷம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னாங்க. அந்த ஆளை அங்கேருந்து அழைச்சிட்டு வந்தாங்க. அவர் ஜெயிலில் உள்ள சிறை செல்லிலிருந்து அழைத்து வரப்பட்டார். அவர் அப்படியே தலையை கீழே தொங்க போட்டுக்கிட்டு வந்தார். இந்த 2 பேரும் அவங்கள பார்த்த உடனே ஓடி போய் அவருடைய நெற்றியிலே முத்தமிட்டார்கள். அவருக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் ஏன் நீ வந்து முத்துறீங்கன்னு கேட்டாங்க. அவர் என்ன சொன்னாங்க தெரியுமா? அந்த 2 பேரும், எங்களுடைய சகோதரியை, எங்களுடைய சொந்த தங்கச்சியை சீக்கிரமாக நீங்கள் இயேசு சாமிகிட்ட அனுப்பிட்டீங்க. அதனால் நீங்கள் யார் என்பதை பார்ப்பதற்காக நாங்கள் வந்தோம். நீங்கள் ஜெயிலில் இருப்பதனால ரொம்ப மெலிஞ்சு போயிட்டீங்க, உடம்பெல்லாம் ரொம்ப இழைச்சி போயிடுச்சு. உங்களை நல்ல சத்துவப்படுத்துவதற்காக உங்களுக்கு பழங்களும் தேவையான பொருட்களும் வாங்கி வந்திருக்கிறோம். ஆனால் அதுக்கு மத்தியில் ஒரு சின்ன புஸ்தகம் வச்சுருக்குறோம். அது வேறு ஒன்றும் இல்லை, ஹிந்தியில் உள்ள புதிய ஏற்பாடு வச்சுருக்குறோம். நீங்கள் தயவு செய்து நேரம் இருக்கும்போது அதை வாசித்து பாருங்கன்னு சொன்னாங்க. அந்த மனுஷனால் தாங்க முடியலை. திருப்பி போனாருங்க. ஒரே ஒரு வார்த்தை கேட்டார் திரும்பி போகும் முன்பு. உங்களால் இதை எப்படி செய்ய முடிந்ததுன்னு கேட்டார். இந்த அம்மா சொன்ன வசனம் இதுதான். என்ன தெரியுமா? கிறிஸ்து இயேசு எங்களுக்கு மன்னித்தது போல நாங்கள் எங்கள் தங்கச்சியை கொன்ன உங்களை மன்னிக்கிறோம் என்று சொன்னாங்க. அந்த மனுஷன் போனார். பண்டங்களை அவர் பிரிக்கவில்லை, அதற்கு உள்ளே இருந்த அந்த புதிய ஏற்பாடை பிரித்தார், வாசித்தார். இன்றைக்கு அவர் ஒரு கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தரை ஏற்றுக்கொண்ட ஒரு மனுஷனாய் மாறினார். எதற்காக உங்களுக்கு நான் சொல்கிறேன்னா, நாம் யாரை கொலை செய்தோம்? இல்லையே, ஏதோ குடும்பத்தில் வந்த சின்ன சின்ன பிணக்குகள் நிமித்தமாய் மன்னிக்க முடியாமல், மறக்க முடியாமல், நம்மளையே நாம் குற்றப்படுத்தி கொண்டு, அநேகரை குற்றப்படுத்தி கொண்டு, சமாதானத்தை குலைத்து கொண்டு ஏன் இருக்க வேண்டும்? இன்றைக்கு பவுலப்போஸ்தலன் நம்ம கற்றுத்தரும் ஒரு காரியம் இதுதான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சுவரில் ஏதாவது கீறல் வருமானா உடனே பூசி சரிப்படுத்திடுங்க. அது வெட்டிச்சு கீழே விழும் வரை காத்திருக்க வேண்டாம். சின்ன சின்ன காரியம் குடும்பத்தில் வரத்தான் செய்யும். சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் வரும். அநேக மாற்று கருத்துகள் குடும்பங்களில் வரும். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்டு ஒருவருக்கொருவர் நாங்கள் எப்படி இருக்கணும்னு சொல்லி எங்களை கற்றுத்தரும் என்று கேட்டால் நிச்சயமாய் தேவன் செய்வார். நம்முடைய குடும்பத்திலே இந்த 4 காரியங்களையும் அபியாசப்படுத்த ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.